ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினால் நியமிக்கப்பட்ட குழு மூன்றாவது தடவையாக நேற்று பிற்பகல் பேச்சுவார்த்தை நடத்தியது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எவ்வாறு இணைந்து செயற்படுவது என்பது தொடர்பில் கலந்துரையாடுவதே நேற்று இந்த கலந்துரையாடலின் முதன்மை நோக்கமாகும். கூட்டணியாக செயல்படுவது குறித்தும் தனித்து போட்டியிடுவது குறித்தும் அதன் பின்னர் எமக்கு சிறப்பான இலக்கு உள்ளது என்பது குறித்தும் நீண்ட விவாதம் நடந்தது. அதுவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் ஒரு பகுதிதான். ஆனால் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு ஒருமித்த கருத்துடன் எவ்வாறு செயல்படுவது அது பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இரண்டு தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்கினர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் நேற்று இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இதில் கலந்து கொள்ளும் அணி மிகவும் சிறந்த நிலைப்பாட்டில் உள்ளனர். நாம் திடீரென ஒன்றிணைவதாக கூறவில்லை. அடுத்த தேர்தலில் வேட்புமனு வழங்கல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்கின்றோம். அது தொடர்பில் நாம் கலந்துரையாடி வருகின்றோம். இன்னும் ஓரிரு மாதங்கள் செல்லலாம். எமது நோக்கம் இந்த தேர்தலாக இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த ஒரு பிரிவினரை ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளனர். தலைவர் தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. இன்னும் பேசவில்லை. அது தொடர்பில் பேச வேண்டிய தேவையும் இல்லை. அடுத்த தேர்தல் கிராமத்தின் தலைவர்களின் தேர்தலை தவிர அது கட்சித் தலைவர் அல்லது கூட்டமைப்பின் தலைவரின் தேர்தல் அல்ல. ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இணைந்து பயணிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இது இப்போதைக்கு எந்த நிலைமையில் இருக்கு? இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? உண்மையிலே இப்பொழுது இரண்டு கட்சிகளும் இணைவது சம்பந்தமாக எங்களுடைய கட்சியினால் அமைக்கப்பட்ட குழுக்கள் மூலமாக இப்பொழுது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கூட வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இரண்டு கட்சிகளும் இணைவதற்கான சாத்தியங்கள் இப்போது இருக்கின்றன. உண்மையிலே இந்த குழுக்களினால் முன்மொழியப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய ஒர்க்கிங் கமிட்டியின் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் எங்களுடைய இரண்டு கட்சிகளும் எவ்வாறு எதிர்காலத்திலே இணைந்து பயணிப்பது என்ற விடயங்கள் பேசப்பட இருக்கின்றன. மிக விரைவிலே இணைந்து பயணிப்பதற்கான முடிவுகள் எங்களுடைய இந்த அமைப்பினால் வெளிக்கொண்டு வரப்படும். இன்று எல்லோரும் அது சாத்தியப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் இரண்டு கட்சிகள் சேருவது என்பது பல கருத்து முரண்பாடுகளும் இந்த நேரத்திலே காணப்படுகின்றது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக சிலிண்டர் சின்னத்துக்கு ஆதரவு வழங்கிய சிலர் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் புதிய கூட்டணி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடினர். இந்த கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. ஒன்றாக பயணிக்கக்கூடிய அரசியல் சக்திகளுடன் நாங்கள் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றோம். இதன் விளைவாக நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் பேசினோம். எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியின் பங்கை நிறைவேற்ற பரந்த கூட்டணியை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நம்புகின்றோம். தலைவர்கள் தொடர்பில் எமக்கு பிரச்சனை இல்லை. எங்களிடம் தேவையான அளவு தலைவர்கள் உள்ளனர். தேவையான நேரத்தில் நாங்கள் அதனை வெளியிடுவோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து நாம் கலந்துரையாடி வருகின்றோம். தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்காலத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாம் நிச்சயமாக ஒரு வலுவான எதிர்க்கட்சியை உருவாக்க வேண்டும். நாங்கள் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, திலீப் ஜெயவீரவின் கட்சி, சம்பிக்க ரணவகவின் குழு மற்றும் அனைவரும் ஒன்றிணைந்து வரவிருக்கும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு பரந்த கூட்டணியாக உருவாகுங்கள். இந்த மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க நாங்கள் தற்போது ஒரு குழுவாக செயற்பட்டு வருகின்றோம். சிலிண்டருடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய நாங்கள் தயாராக இல்லை. அது எங்களுக்கு ஏற்ற இடம் அல்ல. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாங்கள் எடுத்த தீர்மானமே இது. தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் பல கருத்து பரிமாற்றங்களை முன்னெடுத்துள்ளோம். மேலும் சில கொள்கை ரீதியிலான சிக்கல்கள் உள்ளன. நாங்கள் அதனை பொது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் பார்க்கின்றோம். වඩා පොදු එකමුතුවක් හැටියට තමයි අපි කල්පනා කරන්න මේක කරන්න ඕනේ කියලා.